Sundara. The last person is Manika Vasagar. அவ மூணு பேரும் 7th centuryல இருந்தா, இவர் வந்து 12th centuryல. So we all know a very famous statement, திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்ன்ட்டு. அதை எழுதினது மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரோட லைஃப் ஹிஸ்டரி சென்டர்ட் அரவுண்ட் மதுரை. அவர் வந்து இனிஷியலா he was a minister of a Pandya king. So this is the Pandya king. And this is Manika Vasagar. So a very famous story that we come across in Manika Vasagar's life, where Shiva shows his Thiruvilayadal, is when Manika Vasagar, as we know, he's a Shiva devotee. But our manasila onne da enna irukuna enakku oru nalla. So Manika Vasagar is the fourth important person in Nalvar. முதல் மூணு பேரும் 7th century, இவர் 12th centuryல வாழ்ந்தவர். The important life incidents of Manika Vasagar is centered around the Madurai area, Pandya, Vaigai Nadi kitta. So one such incident where Shiva really came and showed his blessing towards Manika Vasagar, and how he brought an other devotee's life also into it is shown in this particular depiction. So Manika Vasagar was a devotee of Shiva, but he wanted some guru to guide him towards the spiritual path. So he will be like waiting and waiting. At that time he was the minister of the Pandya king. அப்போ பாண்டியா கிங் வந்து அவர்கிட்ட இவ்வளோ பைசா கொடுத்து, நம்ம நாட்டுக்காக நீ போய் ஒரு 10 நல்ல குதிரைகள் வாங்கின்வா, பரி, குதிரை இஸ் ஆல்சோ கால்ட் பரி, வாங்கின்வான்னு சொல்லும்போது அந்த பைசாவை எடுத்து நீ he'll go from பாண்டிய நாடு towards he will go towards the east part of the place. அப்போ அந்த இடத்துல he will enter a temple where it is called he will take that money and he will go to buy horses. On his way he will reach Tirupperundurai கோவில். அந்த கோவில் உள்ள போனோடனே for a usual way he will enter the temple and he will see a very charismatic person, ஒரு aura filled person தியானம் பண்ணிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருப்பார். It's actually Shiva. Shiva has come in the right time to intervene and bless him. So அந்த சிவா வந்து அவரை ஆட்கொண்டு நீ இனிமேலேருந்து சிவன் டிவோட்டியா இருக்கிற மாதிரி அவர் வாழ்க்கையை மாற்றிடுவார். ஸோ இந்த பைசா அவர்கிட்ட இருக்கும், குதிரை வாங்க போன பைசா. ஆனால் அவர் வந்து அந்த கோவிலில் திருப்பணி செய்ய ஆரம்பிச்சிருவார். அந்த சிவன் பக்தரோடையே, அந்த சிவ குருவோடையே இருப்பார் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பாண்டியா கிங் ஆள் அமைச்சு அடிச்சு பிடிச்சி இந்த மாணிக்க வாசகரை கூட்டின்னு வந்து என்னடா பண்ணி இந்த பைசாலாம் எங்கன்னா அந்த பைசாலாம் கோவில் திருப்பணிக்கு செலவழிச்சிருப்பார். ஸோ ஹில் கம் பேக் அண்ட் ஹில் புட் ஹிம் இன் ஜெயில். தட்ஸ் இட். இப்போ அந்த திருவிளையாடை எப்படி கண்டினியூ பண்ணுறது? So Shivan will come as a rich businessman and he'll hold about 10 horses with him. கடவுள் எல்லாமே அதில் கடவுள் தன்மை இருக்கும் இல்லையா? அந்த ஹார்சஸ்லாம் அப்படி பலன்னு ராஜ குதிரைகள் மாதிரி இருக்கும். அந்த ராஜ குதிரைகளை பார்த்த உடனே ராஜா வந்து இதுன்னு கேட்டால், கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள் மினிஸ்டர் மந்திரி தான் வந்து இதை ஆர்டர் பண்ணார், நான் இப்போ தான் லேட்டாக எடுத்து கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே he will become so happy and he will release Manika Vasagar from the jail and all the horses will go to the stable. அன்னைக்கு ராத்திரி எல்லா மாணிக்க வாசகர் ரிலீஸ் ஆயாச்சு. பட் திருவிளையாடல் கண்டினியூஸ். அன்னைக்கு ராத்திரி எல்லா குதிரைகளும் நரியா மாறிடும். தட் இஸ் அதுதான் பரி நரியான கதை. ஸோ நவ் த கிங் வில் பிகம் வைல்ட் அண்ட் த வே ஆஃப் பனிஷிங் வில் பி, இந்த வைகை ஆறு இருக்கு இல்லையா, இந்த வைகை ஆற்றுல மழை இல்லைன்னா அந்த ஆற்று மணல் எப்படி இருக்கும்? இட் வில் பி வெரி ஹாட். ஸோ அந்த மாணிக்க வாசகரை அந்த ஆற்று மணலில் நிற்க வச்சுடுவார். So it will be கால் பொறிஞ்சுன்னு இருக்கும் மாணிக்க வாசகருக்கு. At that time Shiva will continue his திருவிளையாடல். So what he will do, மழை பெய்யற ஒரு particular instance கூட இருக்காது. It will be so hot. Suddenly thunderstorms will develop and the whole Vaigai will be flooded. So Manika Vasagar would come back into the city. இப்போ there comes this lady's story here. This lady is called Vandipati. This lady is again a very deep devotee of Shiva. அவ வாயில வந்து நமசிவாயங்கிற வார்த்தை தவிர எதுவுமே வராது. And that party is an all alone person. She doesn't have anybody for helping out. Her daily routine is she makes something called as pittu. அந்த பிட்டு தினம், that is அரிசி மாவுல வெல்லம் கலந்து பிட்டு பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா. whatever money she gets, she will live with that. That's it. But காலை முதல் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் her mouth will chant Namah Shivaya.
அந்த ஸோ இப்போ சிவா ட்ரைஸ் டு இன்க்ளூட் ஹர் ஆல்சோ, என்கல்ஃப் ஹர் ஆல்சோ இன்டு திஸ் திருவிளையாடல். ஸோ இப்போ சுச்சுவேஷன் என்னன்னா, வைகை நதியில் there is extreme flood. ஸோ அந்த நதிக்கரையிலேருந்து தண்ணி உள்ளே வராமல் இருக்கணும், நாடு முழுகாமல் இருக்கணும்னு பாண்டியராஜா வில் பிளான் டு பில்ட் அ டேம். அந்த டேம் கட்டுறதுக்கு இமீடியட்டாக கட்டணும், லேபரர்ஸ் வேணுங்கிறதுனால ஹீல் கோ டு எவ்ரி பர்சன், எவ்ரி ஹவுஸ் இன் த பாண்டிய நாடு அண்ட் சே எவ்ரி ஒன் பர்சன் ஃப்ரம் ஈச் ஹவுஸ் ஷுட் கம். அப்போது இந்த பாட்டி வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. So every day the police and the security people will go and shout at that Vandi Devi. They'll ask, உங்க வீட்ல யார் வந்து ஹெல்ப் பண்ண போறா, இல்லைன்னா இந்த நாடை விட்டு கடத்திடுவார் ராஜான்னு சொன்ன உடனே Shiva will come down. Shiva will come as this person who is a யங் லேபரர், ஒரு தொழிலாளி மாதிரி வருவார். வந்து அந்த பாட்டி கிட்ட, பாட்டி உங்களோட சார்பில் நான் போகிறேன், உங்கள் வீட்டிலேருந்து நான் போகிறேன், நான் போய் அங்கே வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் நீ எனக்கு என்ன தருவேன்னு கேட்டால் பாட்டி வில்சே, என்கிட்ட என்னப்பா இருக்குது, தினம் நான் பிட்டு செய்கிறேன், எனக்கு தினமும் சாயங்காலம் பிட்டு கொடு பாட்டி, போதும் நான் தினமும் போயிட்டு வரேன். First day he'll go, second day he'll go, but none of the days the Shiva in the form of the laborer will work. What he'll go there is, he'll go there and sleep madhyana velayila. Then he'll call all the other laborers and he'll start dancing, பாட்டு பாடுறது, கூத்தடிக்கிறது, அந்த மாதிரி. அப்போ these police people or whoever the security, they'll ask, என்ன பண்ற இந்த ஆளு, வந்து வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், மற்றவா வேலையும் கெடுக்கிறானேன்னு. நான் என் வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன், நான் ஒரு ஆட்டக்காரன், நட்ராஜர், that he means in his dialogue, and நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என் வேலை, அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கோம். பட் this damn progression work நடக்கவே நடக்காது. So the king will come and the king will punish that laborer in the form of Shiva. What he will do is, இந்த people வச்சு சாட்டையால அடிக்க சொல்வார். The laborer in the form of Shiva will get this laborer in the form of Shiva will get சாட்டை அடி through these sentinels. அப்போ என்ன ஆகும், for every beat that this laborer gets, the சாட்டை அடி will fall on Pandya Raja, Pandya Rani and all the people in Madurai. ஒரு அடி அடிச்ச உடனே இவர் மேல ஒன்றும் ஆகாது, ராஜாவோட முதுகுல ஒரு மார்க் விழும், ராணியோட முதுகுல ஒரு மார்க் விழும். அப்போ அந்த ராஜா புரிஞ்சுப்பார், வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. the moment Raja realizes, Shiva will show his original form, and that moment he will take along with him party to Kailasa, and Manikavasagar will go back to become the same minister. But by this time Manikavasagar would have lost interest in all these things, and அவர் அப்படியே அந்த சைவ மரபுல உள்ள போய் he will become a சைவ சித்தாந்த சமயக்குறவர். And after that he was the one who wrote that Tiruvasagam, which is even today honored as the best Shaiva. யார் வேணா படிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. And one small thing that maybe we can add here is, அந்த திருவாசகம் வந்து ஃபியூச்சருக்கு கிடைக்கணும், மக்கள் வந்து அதை படிக்கணும், நீ வாட்டுக்கு பாடிட்டே இருக்க, அது எங்கே எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்காக Shiva himself will come down as a Brahmin. Sorry, அதை நான் டெபிக் பண்ணல சார். Shiva himself will come down as ஒரு பிராமண வேஷம் போட்டுட்டு சிதம்பரம்ல ரெண்டு பேரும் உட்காந்துப்பா. பட் அந்த மாணிக்கவாசகருக்கு அது சிவன் தெரியாது. நீ இவ்வளோ பாட்டு பாடுறிய என் மேலே, நீ எல்லாத்தையும் தினம் சொல்லு, நான் அதை எல்லாத்தையும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபார் டேஸ் டுகெதர் Shiva will come, Manikavasagar will dictate, he will write. This happened in Chidambaram in front of that main Sannidhi. இவா மற்றவா எல்லாரும் ஒரு கிழவன் வந்து எழுதலாம் அப்படின்னு நினைப்பா. எழுதி முடிச்சுட்டு the next day morning when they opened the Chidambaram Natarajar Sannidhi, the ode will have, எழுதின அந்த ஓடு அங்கே இருக்கும், அது மேலே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ ஈவன் டுடே தட் இஸ் த சான்று தட் சிவன் தான் வந்து அந்த திருவாசகத்தை நமக்காக எழுதி கொடுத்தார். The future generation is now reading that only because of him, because it's so beautiful. அது This is Nandanar's story. He is also called as Tirunalai Povar. Nandanar was an untouchable, தீண்டத்தகாதவர். அவருக்கு சிவனை கோவில் உள்ளே போய் பார்க்கணும், that is his only ஆசை. பட் none of the temples they will allow him inside the temple. ஸோ சிதம்பரம் போகணும் அப்படின்ட்டு அவர் ஒரு எஜமானன் கிட்ட ஃபார்ம், that is நிலம் உழுற வேலையில் இருப்பார்.
நீ எல்லாம் எங்கடா போகிற கோவிலுக்கு, ஒன்னெல்லாம் யாரும் உள்ளே விட மாட்டான். இல்லை எஜமானரே நான் போகணும், எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த எஜமானர் சொல்வார், 64 ஏக்கர் நிலம் கொடுத்து இது எல்லாத்தையும் உழுது முடிச்சுட்டு நீ போ அப்படின்னா. தினத்துக்கு தினம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சதை உழுவார். அப்போ போகிற வரவாள்லாம் கேட்பா, என்னைக்கு நீ சிதம்பரம் போகிற அப்படின்ட்டு. நான் நாளைக்கு போகிறேன் அப்படியே அவரோட பேர் திருநாளை போவார் அப்படின்னு மாறிடும். ஸோ நந்தனார் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் திருநாளை போவார். ஸோ on fine day he will go. On the way he go to Chidambaram, he will go to a place called திருப்புங்கூரில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. அங்கே வந்து ஆஸ் யூஷுவல் அவர் கோவிலுக்கு வெளில நின்றுட்டு he will feel very deeply emotional, start crying and he'll sing some songs on Shiva. அதில் ஒரு பாட்டு தான் வந்து, இவ்வளோ கோவிலுக்கு நான் வரேனே, எனக்கு ஒரு தர்ஷன் கொடுக்க மாட்டியா, இந்த நந்தி எல்லா கோவிலோட ஆகம விதிப்படி சிவாக்கு முன்னாடி தானே நந்தி இருக்கும், நந்தி என் கண்ணை மறைக்கிறதே அப்படின்னு சொன்னோடனே இந்த நந்தி காரில் விழுந்து நந்தி அப்படியே சைடில் மூவ் ஆகும் இந்த திருப்புங்கூர் கோவிலில். ஸோ இன்றைக்கும் பார்த்தேன்னா திருப்புங்கூர் கோவிலில் நந்தி வில் பி சைடு ஒன்லி. And the Dwarapalakas in that temple will actually be leaning back. No, they will also not hinder be in way of Shiva and Nandana. ஸோ இந்த சிவலிங்கமோட துவாரபாலகாஸில் 2 பேரும் இப்படி பின்னாடி சாஞ்சுன்னு இருப்பாளாம். இந்த துவாரபாலகா இந்த சைடு, அந்த துவாரபாலகா அந்த சைடு சாஞ்சுன்னு இருப்பா. ஸோ தட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி வேர் சிவா வந்து மதம், காஸ்ட், க்ரீட் எதுவும் பார்க்காம எல்லாருக்கும் எல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. That is called Kalahasti actually. And Kannappa Nayanar கீழ் அந்த இது. So that happened in a place called Kalahasti where Shiva again he is a person வேடுவ குலத்தை சேர்ந்தவர், ஹண்டர். ஸோ அவர் தினம் என்ன படைப்பார்னா சுவாமிக்கு அவர் ஹண்ட் பண்ண அந்த மானோட மாம்சம் அதுதான் படைப்பார். பட் இது தப்பு அப்படின்னா அந்த கோவிலுக்கு தினம் வரவர் வந்து என்ன பண்ணுவார், அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக பூவெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவார். அடுத்த நாள் வந்து பார்த்தா திருப்பியும் அந்த ரத்தம் கலந்து அந்த மாம்சம் அங்கேயே கிடக்கும். ஸோ யார் இதை பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டு அந்த ப்ரீஸ்ட் பார்ப்பார். அப்போ இவர் வந்து அந்த மாம்சத்தை படைச்சிட்டு வணங்குற டைமில் சிவா வாண்டட் டு ஷோ த கிரேட்னஸ் ஆஃப் கண்ணப்ப நாயனார் டு திஸ் வேர்ல்ட் அண்ட் டு தட் ப்ரீஸ்ட். ஸோ வாட் ஹீ வில் டூ, he will start shedding tears of blood from one of his eyes. அந்த ஐயோ சிவன் கண்ணுல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்ணில் ஏதோ கோளாறுன்னு தன்னோட ஒரு கண்ணை எடுத்து he will keep for Shiva. ஸோ ஒரு கண்ணு முடிஞ்சுது. இப்போ இன்னும் மேலே காட்டணுமே தன்னோட பக்தரோட டிவோஷன் என்னன்ட்டு. ஸோ ஒரு கண்ணு முடிஞ்சோடனே இன்னொரு கண்ணுலேருந்து ரத்தம் வரும். அப்போது கண்ணப்ப நாயனார் will not hesitate to take his second eye, but to position the eye properly on the face, he will keep his feet on Shivalinga. அதையும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ரெண்டாவது கண்ணை ஜஸ்ட் எடுக்கும் போது he will come out from the lingam as Shiva and he will give him the full darshan. So that is Kannappa Nayanar's story. This is this story, the beautiful story of Kochengan Chola Nayanar at Thiruvanekkaval. Thiruvanekkaval Kovil வந்து it is one of the 5 Panchabhuta Sthalas where water is the main element there. So long back before போன யுகத்திலலாம் வந்து the Jambukeshwarar is the linga there. It was being ஆராதனம் பண்ணது வந்து ஒரு சிலந்தி ஸ்பைடர், கீழே சிலந்தி ஸ்பைடர் அண்ட் ஒரு யானை. ஸோ இவா 2 பேரும் ரொம்ப டிவோட்டடாக சிவனுக்கு தினமும் பூஜை பண்ணுவாள். ஸோ வாட் இஸ் த வே ஆஃப் டூயிங் பூஜா ஆஃப் அ ஸ்பைடர் இஸ் டு கிரியேட் ஸ்பைடர் வெப்ஸ் அரவுண்ட் சிவா. அவர் அந்த ஸ்பைடருக்கு தெரிஞ்சது அது பண்ணுறது, தினம் வந்து சிவன் மேலே தன்னோட ஃபுல் கிரியேஷனை அது காட்டும், அது ஸ்பைடர் வெப் பண்ணி. ஸோ தட் ஃபார் அ ஹியூமன் பீயிங் ஆர் எனி அதர் அனிமல் இஸ் டஸ்ட் ஒட்டடன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் வாட் திஸ் யானை வில் டூ, இட் வில் டெய்லி பிரிங் வாட்டர் ஃப்ரம் காவேரி and it will pour it on Shiva. So காவேரியிலே தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி க்ளீன் பண்ணும். இந்த ஸ்பைடர் அடுத்த உடனே வந்து அது மேலே ஒட்டிட கட்டும். So daily this thing will happen and this யானை and சிலந்தி will start fighting with each other. நீ நான் தான் பண்ணுவேன் and that fight will end up in finally the spider being killed by the யானை. Like actually spider வந்து யானையோட காது உள்ள போய் செத்து போயிடும். Now comes the next Janma, where in the next Janma, the spider is born as this Nayanmar called as Kochengan Kon Nayanmar, Kochengat Chola Nayanmar.
ஸோ திஸ் நாயன்மாரோட நேம்லே பார்த்தீங்கன்னா கோச்செங்கன் அப்படின்னு இருக்கும். தட் மீன்ஸ் ரெட் ஐடு கிங். Why he is called red-eyed king na, that has a back story where his mother, when she was in the time of pregnancy, delivery time la, one priest will come and tell her one naligai, that is 48 minutes, if this person is inside your body, then he will become a king. 48 minutes ku apra poranda. So amma enna panva, she will hang herself upside down so that the child does not come out. திரும்பி தலைக்கீழ நிப்பா. அப்ப என்ன ஆகும், அந்த பயாலஜிக்கல் ரீசன்ஸ்னால கண்ணு செவந்து போயிடும் அந்த டைம்ல. So that as told by the priest, the king, I have also shown the red eyes of the king actually there, red eyes. So as told by the priest, he will become a great Chola Raja. We know that amongst the 63 Nayanmars there are many Pandya kings and Pallava kings. Kings are also Nayanmars and the madri. So இவர் என்ன பண்ணுவார், as a Chola king, the kings usually take up Tirupani, Kovil Tirupani as their duty, renovation of many temples. So he will actually, by history பார்த்தேன்னா அந்த Chola சைடில் இருக்கிற so many temples இந்த கோச்செங்கன் நாயன்மார் தான் ரெனோவேட் பண்ணியிருக்கார். Chola and this particular Raja have to their credit. இன்னைக்கு நம்ம இவ்வளோ டெம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது அவரால் தான் இந்த மாதிரி. ஸோ வென் ஹீ கம்ஸ் நியர் ஜம்புகேஸ்வரர் டெம்பிள், திருவானைக்காவல், he gets reminded of his previous birth. What was his previous birth? Previous birth was a spider. இன்னைக்கு நம்ம அந்த ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்குள்ள போனோம்னா சிவன் சன்னதி ஓட என்ட்ரன்ஸ் will be exactly 3 meters high or 2.5 meters high. குனிஞ்சு உள்ள போய் சுவாமியை பார்க்கணும். We cannot stand upright and go inside. So இந்த கோச்செங்கன் நாயன்மார்க்கு போன ஜென்ம ஞாபகம் வந்த உடனே, while renovating the temple, you know what he will do? He will create the entrance of Jambukeshwara so small that he will say, last ஜென்மத்தில் என்ன ஒரு யானை தானே ட்ரபிள் பண்ணிட்டு, ஒரு குட்டி யானை கூட உனக்குள்ள உள்ள வந்து விடமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு he will, that is the reason why the entrance, வாயில் of the Garbhagraham of Shivalinga is so small. So Kochengan Nayanmar will do that there. See, it might look very, my son also asked, என்னம்மா இப்படிலாம் பண்ணலாமா, பழிக்கு பழிலாமா ஆகலாமா, but then no, that is how the previous birth has made them. And there is a very beautiful incident which is even now happening in Thiruvanakkaval. Thiruvanakkaval is a temple where Parvati Devi is in Kanni form. She is not married to Shiva. She is doing tapas even today. She is doing puja to Shiva even today. So anga வந்து இன்னிக்கும் மத்தியானம் 12 மணிக்கு பூஜை பண்ண போனேன்னா, the priest who is a man will dress himself in lady attire and he will come and do puja to Gomata. ஸோ இப்போவும் 12 o'clock நீங்கள் திருவானக்காவல் போனீங்கன்னா ஒரு மேல் வில் ட்ரெஸ் ஹிம்செல்ஃப் இந்த சாரி 9 கஜம் கட்டிட்டு வருவார். வந்து இப்போ சிவனுக்கும் பூஜை பண்ணிட்டு வெளில வந்து கோமாதாவுக்கு பூஜை பண்ணிட்டு வருவார். ஸோ தட் இஸ் பிகாஸ் இன்னைக்கு அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல ப்ரீஸ்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பார்வதி. ஸோ கூட்டம் அந்த ஒரு 12 to 12:30 ரொம்ப வரும். அண்ட் எல்லாரும் அந்த ப்ரீஸ்டுக்கு வணங்குவா. She is in the form of Parvati Swarupa. So நான் பார்த்தேன், பார்த்தேன். So that also I tried to depict the a male in the form of a priest. This is wait பண்ணட்டுமா சார்? This திருநீலநக்க நாயனார். திருநீலநக்க நாயனார் and his wife are Shiva devotees. ரெண்டு பேரும் அவ்வளோ ப்ரே பண்ணுவா சிவாக்கு. And one day what will happen, and in earlier days there was a practice that was followed. This we have to know before knowing this story. Whenever an insect, a very raw insect, spider la குழந்தைகள் மேல விழுந்துருதுனா, they will remove that insect and they will take a little bit of their saliva, எச்சல் எடுத்து அதில் அப்படியே தேய்ச்சி விடுவா, so that it doesn't swell or it doesn't no, because saliva has its own nutrients. So அந்த காலத்து கை வைத்தியம் அது ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி ஒரு நாள் திருநீலநக்க நாயனாரும் அவர் வைஃபும் பூஜை பண்ணி இந்த டைமில் ஒரு பெரிய ஸ்பைடர் சிவலிங்கத்து மேலே வரும். அந்த சிவலிங்கத்தை அவள் குழந்தை மாதிரி பாவிச்சு பார்த்துட்டு இருந்ததுனால அந்த ஸ்பைடர் அப்படி தட்டி விட்டுட்டு she will immediately spit upon Shivalinga. She will not realize that so she will spit and she will spread that saliva on him. அப்போ அந்த திருநீலநக்க நாயனாருக்கு அவ்வளோ கோவம் வந்து தள்ளி வச்சுடுவார் வைஃபை, நீ என்ன சிவலிங்கத்து மேலெல்லாம் இப்படி பண்ணுற, தட் இஸ் ராங்ன்ட்டு. After some days, Shiva will come in Thiruneelanakka Nayana's dream and he will show his Swarupa like this. His body will be full of boils. Everywhere boils will be there except
except the place where she spat. Except the place where she spat, in that place you will have an empty spot. There will be no boil at that place. And you see பாரு வைஃப் போட்ட இடத்துல தான் எதுவுமே இல்லை, இது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா அவள் பண்ணது கரெக்டு தானே, போய் அவளையும் அரவணைச்சு 2 பேரும் சிவ டிவோட்டிஸாக இருங்கோ அப்படின்னு சொல்லுவா. ஸோ அன்னிலேருந்து she will be called as திருநீலநக்க நாயனார் அப்படின்ட்டு. That is Poosalar Nayanar. Poosalar Nayanar is a temple very near to Chennai. Chennai பக்கத்தில் இருக்குது. This devotee, he built our மனசுல சிவனுக்காக கோவில் கட்ட. We used to say நம்ம சிவ மானச பூஜான்னு சொல்றோம் இல்லையா, மனசாலேயே பூஜை பண்றது. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார், மனசாலேயே கோவில் கட்டுறார். He doesn't have finances to build big temples, but மனசா கோவில் கட்டுறதுனா it is not very simple. He'll take the entire process of 2 years or 2.5 years மனசுல ஒரு செங்கலா எடுத்து வச்சு இங்க வெளி பிரகாரம் கட்டுறது, உள் பிரகாரம், அந்த மாதிரி the entire process will happen for 2 years or more. The same time what will happen, காஞ்சிபுரத்துல பல்லவ மகாராஜா will be building the கைலாசநாதர் temple, and fortunately or unfortunately 2 பேரும் ஒரே நாள் கும்பாபிஷேகம் டேட்டை வைப்பா. இவர் மனசுல கட்டின கோவிலுக்கு கும்பாபிஷேகம் டேட் வச்ச அன்னைக்கே கைலாசநாதர் டெம்பிளுக்கு அவர், பிகாஸ் மேபி இட்ஸ் வெரி 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 நல்ல ஆஸ்பீஷியஸ் டே. ஸோ கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் சிவா வில் கம் அண்ட் டெல் இன் த ட்ரீம் ஆஃப் தட் பல்லவா கிங், நான் நாளைக்கு உன் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன், நான் அந்த பக்தர்கிட்ட போவேன், அவர் அங்கே ஒரு கோவில் கட்டின்னு இருக்கார், அந்த கோவிலுக்கு நான் போகிறேன், ஸோ நீயும் அங்கே வந்துடு, அங்கே வந்து அந்த பக்தர் என்ன கேட்குறாரோ அதை பண்ணு நீ அப்படின்ட்டு. ஸோ சொல்லியாச்சு, சிவன் கட்டளை இட்டாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பல்லவ மகாராஜா வந்து he will come to this place where now presently it is near திருவேற்காடு. ஸோ அந்த இடத்துல வந்து தேடுவார், ஒரு கோவில் கூட இருக்காது, ஒரு கல் கூட கட்டியிருக்காது. then he will ask people, யாராவது ஒரு சிவபக்தராவது இருக்காரா இங்கே கேட்ட போது தேசி ஆமா தினம் ஒரு சிவபக்தர் ஒரு மரத்தடியில் உட்காந்து they will be chanting the name of நமசிவாயா, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு. ஆமாம் இன்னைக்கு தான் என் கோவிலோட கும்பாபிஷேகம், கோவில் எங்கே அப்படின்னு கேட்டால் என் மனசில் நான் கட்டியிருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ the temple now there in near Chennai is called ஹிருதயாலீஸ்வரர் டெம்பிள். ஹிருதயத்திலேயே கோவில் கட்டினதுனால கோவில் பேர் ஹிருதயாலீஸ்வரர். திருவேற்காடுலேருந்து ரொம்ப கிட்ட 1 கிலோமீட்டர் தான் அந்த டெம்பிள். அதுக்கப்புறம் அந்த ராஜா பல்லவ ராஜா வந்து கேட்பார், உங்களுக்கு என்ன மாதிரி கோவில் வேணும்னா மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுவார். அந்த ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு செங்கலும் அவர் வைக்கிறத இவர் கட்டி கொடுப்பார் அந்த பல்லவ மகாராஜா. ஸோ ஹிருதயாலீஸ்வரர் டெம்பிள் வாஸ் பில்ட், a temple built in the heart of Poosalar Nayanar. I think I've told everything. After depicting Nayanmars, one of the Shiva devotee who is not a Nayanmar but very much equivalent is Pattinatthar. பட்டினத்தாரோட ஸ்டோரி வந்து இட்ஸ் a very long one, but அவர் முன்னாடி before he became a Shiva Bhakta, he was கோடானு கோடி சொத்துக்கு அதிபதி, அவ்வளோ பெரிய வணிகர், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் வந்து அவரும் அவரோட ஒய்ஃபும் 2 பேரும் சிவா டிவோட்டிஸாக தான் இருந்தார். பட் ஒரு குறை என்னென்னா வாழ்க்கையில் குழந்தை இல்லை வாழ்க்கை. ஸோ அவர் வந்து சிவனை ப்ரே பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை பிறப்பா. அந்த ப்ரே பண்ண சிவன் பேர் மருதாவனா. ஸோ குழந்தைக்கும் மருதாவனான்னு பேர் வைப்பா. அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஒன்றும் பணத்துக்கோ இல்லைன்னா ஆல் த ரிச்சஸ்க்கெல்லாம் அவருக்கு ஈடுபாடே இருக்காது. ஸோ திஸ் பட்டினத்தார் வில் சென்ட் திஸ் பாய் டு அ டிஸ்டன்ட் பிளேஸ், போய் வணிகம்லாம் கற்றுண்டு வா, நிறையா எப்படி பைசா சேர்க்கணும், பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் கற்றுண்டு வான்னு அனுப்புவார். கொஞ்ச நாள் கழிச்சு திஸ் பாய் வில் ரிட்டர்ன் அண்ட் ஹீ வில் கிவ் சம்திங் டு ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர். அம்மா கிட்ட ஒரு பை கொடுப்பார் கையில். அந்த பையில் என்ன இருக்குது நம்ம பை கொடுப்பார். அப்பா கிட்ட ஒரு பொட்டி கொடுத்துட்டு he will just go off. அந்த பையில் அம்மாவோட பையில் பார்த்தேன்னா there will be just one சாணம், மாட்டு சாணம், and there will be ஒரு காதருந்த ஊசி இருக்கும். you can see காதருந்த ஊசி இருக்குவாங்க. அப்புறம் அப்பாவோட இதில் ஒரு திருவோடு இருக்கும், ஒரு ஏடு இருக்கும். இந்த மாதிரி வெரி broken things and useless things இருக்கும். அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், நம்ம இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், இவ்வளோ பணக்காரராக வாழ்ந்துட்டுருக்கோம்,
பட் ஸ்டில் தே ஆர் டிவோட்டீஸ் ஆஃப் சிவா. இவனுக்கு என்ன வணிகம் பண்ண கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஓப்பன் தட் பேக் அண்ட் ஹீ வில் ஆங்க்ரலி த்ரோ தட் மூட்டை ஆஃப் கவுடங் அவுட் சைட். இப்போ பார்த்தா அந்த கவுடங்லேருந்து ரிச்சஸ் அண்ட் ஜுவல்ஸ் வரும். அந்த அந்த காதறிந்த ஓசையை பார்த்துட்டு அவருக்கு புரியவே புரியாது அது என்னன்னு. அந்த ஓடில் எழுதியிருக்கும், காதறிந்த ஊசியும் துணை வாராதே நீ கடை வழி செல்லும் போது அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கும். காதறிந்த ஈவன் அ broken needle will not accompany you when you take up your last journey அப்படின்ட்டு எழுதியிருக்கும். அதை பார்த்த உடனே that will be a big hit in his mind. அப்படியே அவரோட ரிச்சஸ் எல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கோமணம் கட்டிட்டு just one cloth, piece of cloth, he will go out and he will ஊரா சிவன் கோவிலாக போய் நிறைய பாமர மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு ஹில் கேரிங் அ கரும்பு இன் ஹிஸ் ஹேண்ட். ஆக்சுவலாக அந்த கரும்பு வந்து சிவன் அவருக்கு கொடுத்துருப்பாரு. என்னன்னா இந்த கரும்பு வந்து எப்போவுமே இனிக்கும். ஸோ அந்த கரும்பை நீ கேரி பண்ணிகிட்டே போ. எந்த ஸ்தலத்தில் இந்த கரும்பு கசக்க ஆரம்பிக்கிறதோ தட் மீன்ஸ் தட் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஹேவ் டு ஸ்டே அண்ட் யூர் ஸ்டார்டிங் டு அசெண்ட் டு யுவர் லாஸ்ட் டேஸ் அப்படின்ட்டு. ஸோ எல்லா கோவிலுக்கும் போயிட்டு அவர் திருவொற்றியூர் சென்னை பக்கத்தில் வரும்போது அவருக்கு அந்த கரும்பு கசக்கும்போது இல் ரிமைன் தேர். அப்பவும் அங்கேயும் கொஞ்ச நாள் இருப்பார். திருவொற்றியூர் கோவில் அவ்வளோ பாடியிருக்கார் அவர். அப்புறம் டியூரிங் ஹிஸ் லாஸ்ட் டேஸ் ஹி ஹேஸ் திஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பிளேயிங் வித் த கிட்ஸ் இன் த சீஷோர். குழந்தைகள்லாம் இருப்பா. இவர் என்ன பண்ணுவார், இந்த குழந்தைகளோட விளையாடுவார். ஓடி விளையாடும் போது கொஞ்சம் வயசானவர் தான். த மெயின் கேம் தட் தே யூஸ் டு பிளே இஸ் த பாய்ஸ் வில் டிக் அ ஹோல் in the sand. He will go inside one hole and he will come through the other hole. இந்த மாதிரி ரொம்ப நாள் விளையாடுவா. It's a very common game played by them. But one fine day when the time has come for him, he will go inside one hole and he will not be there. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு எல்லா ஹோலையும் தேடி பார்ப்பா. கடைசியில் அவள் வச்ச ஹோல்லையே பார்த்தேன்னா அவர் சிவலிங்கமாக மாறியிருப்பார். அந்த இடத்துல எந்த ஹோலில் போனாரோ அந்த ஹோலில் அப்படியே சிவலிங்கமாகவே மாறியிருப்பார். ஸோ சிவா would have taken him and இன்னைக்கும் அந்த பட்டினத்தாரோட அதிஷ்டானம் இருக்குது, அந்த சீஷோரில் இருக்குது. அந்த அவர் மாறின சிவலிங்கமும் அங்கேயே இருக்குது. ஆமாம், திருவொற்றியூர் பக்கத்தில். ஸோ தட் பூசலார் நாயனார் இஸ் திருவேற்காடு. திஸ் இஸ் திருவொற்றியூர். இட்ஸ் ஆல் வெரி க்ளோஸ் டு சென்னை அண்ட் இட் இஸ் என்ன இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கலேன்னு இந்த டெபிக்ஷன் பண்ணும்போது இட் ஆடட் ஆன் டு மை பக்கெட் லிஸ்ட். எல்லாம் போகணும் நம்ம பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் மீ. ஸோ நான் சொன்னேன் எவ்ரி மந்த் இதில் ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வரலாம் நம்ம அப்படின்னு சொல்லி. எல்லாமே பக்கத்தில் நாட் வெரி ஃபார் ஆஃப். Anbe Shivam. So we are at the, we have now learned most of them about Naimar and we continue to do that. Next year also we will come here. Sure, sir. Thank you, madam. Happy Navratri and hope I keep another theme. Continue with 9 Mars next time and please come go, sir. Yeah, thank you, ma'am. Thank you. Please come, sir, next time. Yeah, sure. Thank you. Thank you, ma'am. Thank you.